ಯಾಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ, ನ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ನ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದೆಯೋ, ನ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ನ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದೆಯೋ, ಲೋಕದ ಅನುಭವ ಬೇಕಾಯ ನಿನಗೆ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ ಜೀವನಿ, ಯಾಕೆ ಬಂದೆಯೋ. விஜய விட்டலதாசருடைய அற்புதமான கீர்த்தனம் இது. விஜய விட்டலதாசர் தன்னுடைய பெரும்பான்மையான கீர்த்தனங்கள் எல்லாமே பண்டரிபுர பாண்டுரங்கனை முன்னிட்டே பாடியிருப்பார். அப்படி பாடும் பொழுது இந்த கீர்த்தனத்தில் இந்த லோகத்தில் வந்த எல்லா ஜீவன்களை பார்த்தும் கேள்வி கேட்குறார். நீ எதுக்காக இங்கே வந்த ஜீவனே, எனக்கு பதில் சொல்லு. எதுக்காக வந்த? உண்மையை சொல்லு. எதுக்காக வந்த நீ? இந்த உலகத்தில் நீ பிறப்பெடுத்ததற்கான காரணம் என்ன? உலகத்தில் சுக துக்கங்கள் எல்லாம் மாறி மாறி வருதுன்னு சொல்கிறாங்களே, அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நீ உண்மையிலேயே வந்தியா? உன்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் உண்மையிலேயே அதுதானா? எனக்கு சொல்லு, நீ எதுக்காக வந்த? மேரு பர்வதத்துக்கு மேலே நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைச்சாலும் பகவானுடைய திருவடியை, கிருஷ்ணனுடைய திருவடியை பஜனை பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கல, நீயும் அதை விட்டுட்ட அப்படின்னா நீ எங்கே வாழ்ந்தா என்ன, எப்படி இருந்தா உனக்கு அதை பற்றி என்ன? அது என்ன பெரிய விஷயம்? அது என்ன பெரிய விஷயம்? பொண்ணு ஹெண்ணு மண்ணு மூரு, மூணு விஷயம் சொல்கிறாரு. பொண்ணு நல்ல தனம், ஹெண்ணு பெண், மண்ணு நிலம். மூணுத்துக்கும் மனுஷன் அடிச்சுக்கிறான் இல்லையா? மூணுத்துக்கும் மனுஷன் அடிச்சுக்கிறான். ಹೊನ್ನು ಹೆಣ್ಣು ಮಣ್ಣು ಮೂರು ತನ್ನದಾದಿದೆಂದು ಬನ್ನಿ சுகிவனம்பி பந்தேயோ ஜீவா. இது மூணுத்துலேயும் தான் சுகம் இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்தியா? அப்படி ஒரு கற்பனையில் வந்திருக்கியா? இங்கே நல்ல தனம் சம்பாதிச்சு நிறைய காசு சேர்த்துட்டா அதில் உனக்கு நல்ல திருப்தி கிடைக்கும்னு நினச்சி வந்தியா? இல்லை நல்ல அழகான ஒரு மனைவி. இங்கே ஹெண்ணுன்னு சொன்ன உடனே இது என்னடா இது பெண்களை மட்டும் சொல்கிறாரேன்னு நினச்சிக்க கூடாது. பெண்களுக்கு இது ஆண்கள்னு அர்த்தம். ஏன்னா பாடுறவர் ஒரு ஆண்பால் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் குறை கண்டுபிடிக்கக்கூடாது. பொதுவாக இதுக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது இந்த ஹெண்ணுன்றதுக்கு உலக சம்பந்தம், அதாவது ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ். இங்கே ஃபேமிலின்னா நம்ம 4 பேர், எங்கள் ரேஷன் கார்டில் 4 பேர் தானே இருக்காங்கன்னு எடுத்துக்கக்கூடாது. உலக சம்பந்தம் இருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு குடும்பம்தான். ஒரு மளிகை கடைக்கு போய் 500 கிராமுக்கு ஏதாவது நீ வாங்கி நீ காசு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கும் மளிகை கடைக்காரனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்? அவன் அவ்வளவு விஷயங்களை உள்ள வச்சு வியாபாரம் பண்ணுறது இப்படி எல்லாரும் வாங்குவாங்கன்னு தான். இப்படி எல்லாரும் வாங்குவாங்கன்னு ஒருத்தன் கடை வச்சிருக்கிறனால தான் நீ போய் அங்கே வாங்குற. சம்பந்தம் இருக்கே உனக்கு. உன் குடும்பம் நடக்குதையா அந்த கடையில் வாங்குற பொருளை வச்சு? அப்படி பார்க்கும்போது உலகத்தில் எங்கே சம்பந்தம் இல்லை. வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறோம். ரோடு போட்டவர் யார்? அப்போ அந்த ரோட்டுக்காரருக்கும் நமக்கு சம்பந்தம் எல்லார்கிட்டையும் இருக்குது நமக்கு. அப்படி எடுத்துக்கணும் இதுக்கு அர்த்தத்தை. மூணாவது சொல்கிறார் மண்ணு. பொண்ணு ஹெண்ணு மண்ணு, இது மூணுத்துலேயும் நல்ல பெரிய சார். நான் சென்னையில் ஹாட் சிட்டியில் நல்ல ஒரு ஒரு பெரிய வர்த்தக மையத்துக்கு பக்கத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கேங்க.
எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு பல கோடிக்கு போகும், என்னுடைய குழந்தைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் சோர்ஸாக இருக்கும், ஒரு பொருளாதார சோர்ஸாக இருக்கும் நீ நினைக்கிற. அடே முட்டாள், இந்த ஒன்றும் ஹெண்ணும் மண்ணும் இது மூணும் பெருசாக உனக்கு இன்பத்தை கொடுக்கும் நினச்சிட்டு நீங்கள் வந்திருந்தா நீ முட்டாள்றா. இதில் உனக்கு சுகம் கிடைக்காது, இதில் சுகம் இல்லை, சுத்தமாக இல்லை. கடைசியில் சொல்கிறார், ಅದೆಲ್ಲ ಆಯಿತು ಹೋದ ಮಾತುಗಳಯಾಕೆ ಶ್ರೀದ ವಿಜಯ ವಿಠಲನೇ ನೆನೆಕೊಂಡ್ಯ ಮನವೇ. சரி, ஆனது ஆச்சு, போனது போகட்டும், இனிமேலாவது என்னோட விஜய விட்டலனை, அந்த விட்டல மூர்த்தியை மனசில் நினச்சிக்குப்பா. அப்படி மனசில் நிலைநிறுத்தி நீ வாழற அந்த வாழ்க்கை தான் நீ ஜீவனா இந்த லோகத்துக்கு பிறப்பெடுத்து வந்ததுக்கான காரணம். எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எவ்வளவு பேர் எவ்வளவு வேகமாக இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்காங்க. எங்கேயாவது அல்ப சுகம் கிடைச்சிராதா 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 கிடைச்சிராதான்னு சாப்பாட்டை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு கூட்டம், கலர் 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 கலராக உடுப்பு உடுத்திக்கிறதுக்காக அந்த கடைங்களையெல்லாம் நோக்கி ஒரு கூட்டம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் பல 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 விஷயங்களில் ஓடுறது. இவ்வளவு ஓட்டமும் எதுக்கு அப்படின்னா, அதில் ஏதாவது சுகம் கிடைச்சிடாதா, அந்த சுகத்தால் நம்ம நிலை பெற்று விட மாட்டோமா அப்படின்ற ஒரு அல்ப எண்ணம். இப்போ கடைசியாக ஒன்று சொன்னேனே, நிலை பெற்று விட மாட்டோமான்னு, இது நமக்கே முதல்ல புரிஞ்சுக்க முடியாது, தெரியாது. நம்ம அதை நோக்கி தான் ஓடுறோமா, அதையே வேணும்னு நினைக்கிறோமான்னு. ஆனால் அல்ப சுகத்தை நாடக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் மறைமுகமாக இருக்கிறது இது அப்படியே நிரந்தரமாக இருந்துராதான்றது தான். அதனால் இங்கே விஜய் விட்டலதாசர் சொல்கிறார், நல்லா கேட்டுக்கோ, நீ எதுக்காக பிறப்பு எடுத்துட்டு வந்த இந்த மனுஷிய பிறப்பு, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது? ரொம்ப பெரிய விஷயம் இது, மனுஷிய பிறப்பு எடுத்துட்டு வர்றது. இதுக்கு பெருசாக நான் பிரமாணம்லாம் சொல்ல விரும்பலை. சாமானியத்திலேயே பார்க்குறோமே, சாமானியத்திலேயே நம்ம பார்க்குறோமே, இந்த மனுஷிய பிறப்பானது எவ்வளவு அரிதானது அப்படின்றதுக்கு சாமானியமான ஒரு உவமை சொல்லணும் அப்படின்னா, வாழற காலத்தில் எல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய அழகு, நம்மளுடைய இளமை என்னென்னலாம் நல்லபடியாக இருந்ததோ அந்த உழைப்பை எல்லாம் உறிஞ்சி 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 குடும்பத்துக்காகவே உழைச்சு, அப்படியே அவங்களுக்காகவே அந்த சம்பாத்தியத்தை நம்ம செலவழிச்சு, இப்போ இனிமேல் இந்த உடம்புல ஒன்றும் கிடையாதுடா, இதுக்கப்புறம் இது வெறும் நாறு அப்படின்னு ரசமெல்லாம் போனதுக்கப்புறம் நீ நாரா இருக்கும்போது உட்காந்து நாராயணான்னு சொல்கிற. அப்படி சொல்லும் பொழுதும் பகவான் ஏற்றுக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் உனக்கு இதுலேருந்தே புரியலையா? நீ நாரா பிழிஞ்சு 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 யாருக்காக எப்படி எப்படி என்னென்னலாம் வச்சு நீ சம்பாதிச்சியோ, அந்த சம்பாத்தியத்தை நீ யாருக்காக பண்ணியோ அவர்கள் நீயே கதி, உன்னையே சுற்றி சுற்றி வராங்களா? கிடையவே கிடையாது. அதுதானே உண்மை. புள்ளதான் எல்லாம் நினச்சி நம்ம வளர்க்குறோம், அந்த குழந்தையும் அம்மா தான் எல்லாம் நினச்சி வளருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு வேறு கல்யாணம், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே, அந்த கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எல்லாமே அந்த மனைவி தான் ஆயிடுறது. அவன் அந்த மனைவியுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஓட வேண்டியதாகிடுறது. மனைவிக்கும் அதே போல் கணவனுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஓட வேண்டியதாகிடுறது. வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை தினைக்குமே என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் அம்மா அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை. இவ தான் நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றாலே, இவ கருக்குள்ளே தானே நமக்கு எல்லா தசை நாறு எலும்பு எல்லாம் வளர்ந்தது. அப்படிப்பட்டவளை விட்டு க்ஷண நேரமாவது நம்ம பிரியலாமான்னு யோசிச்சு அவன் படித்ததெல்லாம் விட்டுட்டு ஓம் பக்கத்துலேயே வந்து உக்காந்துருப்பான். இல்லையே, ஏன்? ஏன்னா நீ அப்படி ஓ அம்மா கிட்ட உட்காரல, ஓ அம்மா அவ அம்மா கிட்ட உட்காரல, அவ அம்மா அவ அம்மா கிட்ட உட்காரல. இப்படியே போனால் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா
இந்த மனுஷ ஜென்மம் நடைமுறையில் நிதர்சனத்தை நமக்கு காட்டுது. இதுக்கு எந்த வேத பாடசாலையும் போக வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் மணிக்கணக்கில் உபன்யாசம் கேட்க வேண்டாம், நிதர்சனத்தில் இருக்கே. அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்ற ஆழ்வார் பாசுரத்துக்கு இணங்க, நல்லபடியாக உடம்பு இருக்கும் பொழுதே, நல்லபடியாக உன்னை பகவான் வச்சிருக்கும் பொழுதே நீ பகவானை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் வளர 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 இந்த தேகமானது அழுகிற நிலைக்கு போய்கிட்டே இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த ஸ்கின் எல்லாம் பார்க்க எவ்வளவு தெளிவா, எவ்வளவு அழகா இருக்கு. நாளாக 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 அப்படியே மங்கி 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 என்னமோ அப்படி ஆயிடுது இல்லையா? இது நிதர்சனமான பிரமாணம், உனக்கு இது உனக்கு நிதர்சனமான பிரமாணம். அப்போ ஒரு ஜீவனுக்கு எது முக்கியம், எது நோக்கம்னு விஜய் விட்டலதாசர் இங்க சொல்றார். ஒரு ஜீவனுக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அவதார புருஷர்களுடைய அவதார நோக்கமானது இன்னும் உயர்ந்தது. அவர்கள் வந்ததே சம்சாரத்தில் அடைப்பட்டு கிடக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் உத்தாரணம் பண்றதுக்கு தானே, நம்மளையெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்காகத்தானே அவதார புருஷர்கள் வந்திருக்கிறது. அப்படி ஞானேஸ்வர மாவுலி மகா அவதார புருஷர், சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் அவர். அப்படிப்பட்ட ஞானேஸ்வர மாவுலி ஆலந்தியில பிக்ஷைக்காக பல இடங்களுக்கு போறதுண்டு. பல இடங்களுக்கு போய் அவர் அணுகிறார், பிக்ஷைக்காக போறார். எங்க பிக்ஷைக்காக போனாலும் சன்னியாசி பெத்த புள்ள, சன்னியாசி பெத்த புள்ள அப்படின்னு எல்லாரும் அவரை அப்படி துவேஷிச்சு ஒதுக்கி தள்ளிடுறார். பக்கத்தில் பல பல கிராமங்களுக்கு போனாலும் இவங்களை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்படி தப்பு தப்பாக பேசி எவ்வளவு விஷயங்களுக்குத்தான் நம்ம பொறுத்து போகிறது. அப்படி ஒரு நாள் ஞானேஸ்வர மாவுலி பிக்ஷைக்காக வந்துட்டு இருக்கார். பொதுவாக இந்த மாதிரி உஞ்சவிருத்திக்காக போகிறவங்க, பிக்ஷைக்காக போகிறவங்க சமைச்ச விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அரிசியா பருப்பா காய்கறியா அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி தான் ஞானேஸ்வர மாவுலி அன்னைக்கு ஆலந்தியிலிருந்து சர்கோலி பக்கமாக அப்படி நடந்து வரார் பிக்ஷைக்காக. அப்போ ஞானேஸ்வர மாவுலியை பார்த்த அந்த கிராம சபையினுடைய அலுவலர் என்ன பண்ணுறார், இவரை பார்த்த உடனே திட்டுறார். ஏய், உன்னை யாருடா முன்னாடி வர சொன்னது? சன்னியாசி பெத்த பிள்ளைங்களா? யாருடா உன்னை வர சொன்னது முன்னாடி? உன் மூஞ்சில் முழிச்சுட்டு போனால் ஏதாவது காரியம் விளங்குமா? போடா அந்த பக்கம், போடா அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானேஸ்வர மாவுலிக்கு என்ன தோணித்துன்னா, இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தானே நம்ம நினைக்கிறோம், நம்ம யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கலையே. இப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்தா அது அபசகுணம்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் நான் வாழணுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? அப்படின்னு கிடு 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 கிடுன்னு ஆலந்தியில் அந்த சித்தபேட்டில் தானே இவங்களுடைய குடில் இருக்கு. அது அப்படியே வனாந்தரமாக இருக்கும். இந்த பக்கம் இந்திரயாணி நதி போகும். அதுக்கு ஒதுக்குப்புறமாக இன்னொரு குடில் சின்னதாக இருக்குது. அடிக்கடி மாவுலி அங்கே ஏகாந்தத்தில் உட்காந்துருப்பார். வெளியில் முக்தாயும் சோபான தேவரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நிவிருத்திநாத் மகாராஜ் வெளியில் போயிருக்கார். அவர் ஒரு பக்கம் பிக்ஷைக்கு போயிருக்கார். ஞானேஸ்வர மாவுலி உள்ள வந்தார். தன்னுடைய அந்த குடிலுக்குள்ள போய் உக்காந்து கதவை தாழிட்டுக்கிட்டார். தாழிட்டோடனே, இந்த மாதிரி நம்ம அண்ணன் உள்ள போய் நம்ம பார்த்தது இல்லையே, எதனால இந்த மாதிரி அண்ணன் போனார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே முக்தாயி போறா. போய் கதவை தட்டு 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 தட்டுன்னு தட்டுறான். அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி நீ உள்ள போற? ஏன் இவ்வளவு கோபமாகவும் இவ்வளவு கண்ணில் அழுகையும் இவ்வளவு எதுக்கு உனக்கு? எதுக்காக உள்ள போற? உள்ள போனா பேச்சே காணும், சத்தமே இல்லை.
மாவுளி உள்ள போய் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் எதுக்காக இப்போ உள்ள தாழ்ட்டு உள்ள உட்காந்துருக்காருனா, இதுக்கப்புறம் நான் வாழ விருப்பம் இல்லைன்னு அவர் தன்னையே இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கிறதுக்காக உள்ள போய் உட்காந்துருக்கார். இதை சூசைட்னு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வஸ்துவாக இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? யாருக்கும் இடைஞ்சலாக நான் இருக்கக்கூடாது. என்னை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே. நீ இனி எப்பயும் என்னை பார்க்க வேண்டாம், நானும் இந்த உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு விதமான ஒரு வெறுப்பில் உள்ள போய் உட்காந்துக்கிட்டார். கதவை சாத்திக்கிட்டார். உடம்பெல்லாம் தகிக்குது அவருக்கு. அப்படி உடம்பெல்லாம் தகிக்குது. யோகி பாவன மனசா சாகி அபராத ஜனாசா, யோகி பாவன மனசா சாகி அபராத ஜனாசா. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தீயா நம்மளை எரிச்சாலுமே ஒரு சாதுவானவர் தண்ணீர் போல இருக்கணும். அண்ணா ஞானேஸ்வரா, தண்ணீர் போல இருக்கணும். அவங்களுடைய இந்த கிளேசத்தை நீ உபதேசமால எடுத்துக்கணும். இப்படி உபதேசமா எடுத்துக்காம இவ்வளவு கோவப்பட்டா இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆவண ஜெய்சே ஹாவே தேவே தைசே சிகராவே, ஆவண ஜெய்சே ஹாவே தேவே தைசே சிகராவே. இந்த உலகம்ன்ற நாடகத்தில் அண்ணா ஞானதேவா, ஞானேஸ்வரா அண்ணா, யாருடைய கதாபாத்திரம் நிரந்தரமானது? அதை நீ சொல்லு முதல்ல. யாருடைய கதாபாத்திரமும் நிரந்தரமானது இல்லை. எல்லாருடைய கதாபாத்திரமும் காலத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிறப்பிலேயே இது இப்படி மாறும் பொழுது பல 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 பிறப்புகளை இல்லை, பல 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 கதாபாத்திரத்தை தாங்கி வந்த அந்த ஜீவனுக்கு உன்னுடைய நிலையை அடையிறது எவ்வளவு கஷ்டம். நீ என்னடானா அவங்கள பார்த்து கோவப்படுறிய. இந்த முக்தாயி சாக்ஷாத் ஆதிசக்தி. சாக்ஷாத் ஆதிசக்தி துர்கன்றனால இவ ஞானேஸ்வர மாவுளிக்கு உபதேசம் பண்றாலே தவிர்த்து இவளுக்கு என்ன மனசுல இருப்புனா, சாக்ஷாத் பகவான் மகாவிஷ்ணுவுடைய அம்சமா வந்திருக்கக்கூடிய ஞானேஸ்வர மாவுளி தன்னுடைய அவதார நோக்கத்திலிருந்து வெளியில வந்துடக்கூடாது, அதனால எல்லாரும் பயனுறணும்னு துர்க விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி விடுறான். அதனால இது உபதேசம் மாதிரி தெரியும். ஆனா சாமானியத்தில் இதெல்லாம் உண்டா? யாராவது கோபமா பேசினா அதுக்கு பதில் கொடுக்கறோம், யாராவது நம்மளை திட்டினா பதிலுக்கு நாமும் திட்டுறோம். இப்படி எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்லைன்னு பதிலுக்கு பதில் நம்ம பேசுறோம். இவ்வளவும் பண்ணக்கூடாது. நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பயணத்தை செலுத்தணும்னு முக்தாய் இந்த இடத்துல சொல்றா. மகாராஷ்டிரத்தில் முக்தாபாய் கொடுத்த இந்த உபதேசத்தை தாட்டிச்சே அபங் அப்படின்னு சொல்லுவான். தாட்டினா கதவு. கதவுக்கு இந்த பக்கம் இருந்து முக்தாபாய் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் இது தனியாகவே பாராயணம் பண்ணுபவர்கள் உண்டு மகாராஷ்டிரத்தில். संत जने हावे जग बोलने साहवे तरिच अंगी तोरपण जया नाही अभिमान तोरपण जेते वसे ते ते बूद दयासे राहे भरावे कवनसी आपना ब्रह्म सर्वदेसी ऐसी समदृष्टि करा ताटी उघड़ा ज्ञानेश्वरा ताटी उघड़ा ज्ञानेश्वरा அப்படினா கதவை திறவாய் ஞானேஸ்வரா தாட்டி உகடா ஞானேஸ்வரா.
ஒருத்தர் நல்ல சந்துவாக இருக்கணும்னா முதல்ல பொறுமையை வளர்த்துக்கணும்ப்பா. உலகம் இப்படி தான் இருக்கும். நீ நல்லதே செஞ்சாலும் 4 பேர் உன்னை வைய தான் செய்வா. அதையெல்லாம் நினச்சி நீ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அது உன் வேலை இல்லை. உண்மையாக உன்னதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அகங்காரத்திலிருந்து வெளியில் வரணும். எப்போ அகங்காரம் ஒருத்தருக்குள்ளேயும் முளைக்குது, யாராவது உன்னை ஏசும் பொழுது இந்த ஏசலுக்கெல்லாம் நான் ஆளானவன் கிடையாதுப்பா, நான் இதிலிருந்து வேறுபட்டவன் நீ காமிக்க முற்படும் பொழுதுதான் உன்னுடைய ஹாரமானது வெளியில வருது, அகங்காரம். அதனால நீ ஏன் அகங்காரமா இருக்க? இதுல இருந்து வெளியில வா. அப்போ உண்மையான உன்னதம் எங்க இருக்கு? எங்க இருக்கு தெரியுமா? உன்னை எல்லாரும் திட்டி தீத்தாலும், உன்னை எல்லாரும் மோசமா பழி சொல் பேசினாலும் அவங்க மேலேயும் நீ கருணையை காட்டு. அவங்க மேலேயும் நீ கருணையை காட்டு. அப்ப உன்னதம் உனக்குள்ள உறையும். அப்ப யாருக்கிட்ட இவ்வளவு கோபம்? யாருக்கிட்ட இவ்வளவு கோபம் கொள்ளணும்னா, இந்த கோபத்தை உன்னிலிருந்து வேறுபட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீ கோபத்தை காட்டு. அண்ணா ஞானேஸ்வரண்ணா, நீ எப்படி ஜீவனா இங்க வந்திருக்கியோ அதே போலதான சகல உயிர்களும் இந்த ஜீவ தத்துவத்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது எல்லாமே ஜீவன்கள் எல்லாருக்குள்ளேயும் உரைகிறது அந்த பாண்டுரங்கன் தான். உனக்கு தெரியலையா? அந்த சமதிருஷ்டி உனக்கு எங்க போச்சு? கதவை தர ஞானேஸ்வரா, கதவை தர. அழகா எப்படி சொல்ற, தாட்டி உக்கடா ஞானேஸ்வரா, தாட்டி உக்கடா. இது முதல் அபங்கத்துல சொல்றா. 2வது அபங்கத்துல சொல்றா, யோகி பாவன மனாச்சா சாஹி அபராத ஜனாச்சா விஸ்வராகேம் ஜாலே வாஹி சந்தி சுகேம் ஹாவே பானி சப்தசாஸ்திரேம் ஜாலே க்லேச சந்தி மானாவ உபதேஷ விஸ்வபத பிரம்மதோரா தாட்டி உகடா ஞானேஸ்வரா, தாட்டி உகடா ஞானேஸ்வரா, தாட்டி உகடா ஞானேஸ்வரா. உண்மையான ஒரு யோகியினுடைய மனமானது யார் எவ்வளவு விஷயங்கள் தவறா செஞ்சாலும், குற்றமுற்றவர்களாகவே இருந்தாலும் அதை பொறுமையா ஏத்துக்கணும்பா. இந்த சம்சார கடலானது தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. இந்த சம்சார தீயானது அணைக்க முடியாதது. அப்படிப்பட்ட இந்த சம்சார தீயில மாட்டிட்டு இருக்கக்கூடிய சகல ஜீவன்களையும் காப்பாத்துறதுக்கு, கையை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு குளிர்மையான காற்றா, குளிர்மையான நீரா உன்னுடைய அமைதி அமையணும். ஒரு சந்தானவன் அப்படி இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? கடுமையான வார்த்தைகளை யாராவது பயன்படுத்தி அந்த வார்த்தைகளால நம்ம ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சாலும் அந்த துன்பங்களை எல்லாம் அந்த சந்த் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஓஹோ விட்டலன் எனக்கு உபதேசம் கொடுக்கிறார். இப்படி சம்சார கடல்ல மாட்டி இருப்பவர்கள் இப்படிதான் நடந்துப்பாங்க, அவங்களுடைய சொற்களானது இப்படிதான் வரும், இது என்னுடைய பரீட்சை அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சந்த் யோசிக்கணும். இந்த உலகமே ஒரு அழகான பட்டாடையா இருக்கும் பொழுது அந்த பட்டாடையில் இருக்கக்கூடிய நூலானது சாக்ஷாத் அந்த பிரம்மம். அப்படி தத்துவங்கள் இவ்வளவு ஓப்பனா தெளிவா இருக்கும் பொழுது நீ இப்படி பண்ணலாமா? தாட்டி உகடா ஞானேஸ்வரா, தாட்டி உகடா ஞானேஸ்வரா. கதவை தர அண்ணா, கதவை தர அண்ணா. நீங்க அவ சொல்லல, ஞானேஸ்வரான்ற ஏன்னா உபதேசம் பண்றா இல்லையா, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கா. சுகசாகரி தாவ ஜாலா
उंच नीच काय त्याला आपणा जैसे हावे देवे तैसेची करावे ऐसा नटनाट्य केल स्थिर नाकी एक पल एका पासुनी अनेक त्याताप्न लोक शून्य साक्षित्वे समजावे वेद ओंकाराच्य नावे एके उंचपण केले गर अभिमाने गेले द्वैतता कुण शांती धरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ஞானேஸ்வரா. ஒரு சாதுவானவன் ஆனந்த சாகரத்தை அடைஞ்சவன்னு சொல்றதுண்டு. சாஸ்திரம்லாம் அப்படிதான் சொல்லுது. அப்படி ஆனந்தமயமான அந்த ஸ்திரத்தன்மையில் ஒரு சாது இருக்கும் பொழுது அங்கே உயர்வு தாழ்வு அப்படின்ற பேதமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ அப்படி பார்க்கலாமா? ரெண்டாவது சொல்கிறா முக்தாய். எப்படி சொல்கிறா பாருங்க. முக்தாய் வாண்டு சின்னது, அது எப்படி உபதேசம் பண்ணுது பாருங்க. பகவானுடைய இச்சைக்கு ஆட்பட்டுத்தான் நாம நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கணுமே தவிர்த்து ஒருத்தன் மொசடு வருவான், முரடன் வருவான், ஒரு கீழ்த்தரமாக பேசக்கூடியவன் வருவான், நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சி ஒருத்தன் வருவான். இவனுங்க எல்லாரும் நம்ம கிட்ட நடந்துக்கக்கூடிய விதத்துக்கு நாமும் ஒருத்தருக்கும் தகுந்தாற் போல நடந்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மூல காரணம் இருக்கே, பகவானுடைய இச்சைக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்றது, அது நடக்காமல் போயிடும். ஞானேஸ்வரா, அது நடக்காமல் போயிடும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாடகம் இது. இந்த நாடகத்தில் ஒரு நொடி கூட எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு நொடி கூட எதுவும் நிரந்தரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நொடி கூட நிரந்தரம் இல்லாத இந்த நாடகத்துக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்க போகலாமா? இது எப்படி இருந்ததுன்னு அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாமா? அதுக்கு நம்ம பதில் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு பரபிரம்மத்தினுடைய ஆதி மூலத்திலிருந்து தான் இவ்வளவு ஜீவராசிகளும் வந்திருக்கு. அப்படி எல்லாரும் அந்த பகவான் கிட்ட இருந்து வரும் பொழுது உனக்கு ஏன் இவ்வளவு துவேஷம்? உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத நீ பார்க்கணும். அப்படின்னா எந்த வேதமானது அந்த ஓங்காரத்தை மேலே எடுத்து இப்படி உயர்த்தி நிற்கிறதோ, எதை அது காட்டுறதோ, அதையெல்லாம் நீ சாட்சியா உட்காந்து பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்க போகக்கூடாது. அதுக்கெல்லாம் நீ பதில் கொடுத்துட்டு இருக்காத. இங்க எல்லாம் இப்படிதான். அவன் என்ன பண்றான்னு பாரு. காலையிலிருந்து உழைக்கிறான், அப்படியே உழைக்கிறது வாஸ்தவம் தான், தேவை. குடும்பம் நடத்தணும், குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. படிப்பு படிக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்கிறான், விஷயத்தை புரிஞ்சு படிக்கிறான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியானது சம்பந்தமே இல்லாத, அதுக்கு சற்றும் பொருந்தாத ஒருத்தனுக்கு கிடைக்குது. எப்படிடான்னா, தனம் அவன்கிட்ட அதிகமாக இருக்கு, காசை கொடுத்து சீட்டை வாங்கிடுறான். நல்லா படிச்சாச்சு, நல்ல பதவி வரணும், பதவியை பொதுப்படையாக வாங்கணும்னு பார்த்தா அந்தந்த அதிகாரிகள் நம்மளை ஆட்டி படைக்கிறான். காசு கொடுத்தா உனக்கு பதவி, நீ அந்த பதவிக்கு லட்சணமானவனாகவே இருந்தாலும் அந்த பதவிக்கு நீ போகணுன்னா காசு கொடுக்கணும். பாத்தியா உலகம் எப்படின்னு பாத்தியா? நீ தர்ம காரியமே பண்ணணும்னாலும் உன்னை அதர்ம காரியம் பண்ண வச்சுதான் அந்த தர்ம காரியம் வருன்ற அளவுக்கு உன்னை பிடிச்சி இழுக்கும் இந்த உலகம். அப்படிதான் இது இருக்கு. இதெல்லாம் பாரு. அப்படியே இன்னைக்கு அப்படியே கண்ணே மானே பொன்மானே அப்படின்னு பேசினவன் நாளைக்கு அதே மனைவியை வேற 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 வார்த்தைகள்ல திட்டுவான். நாளான்னைக்கு திரும்பியும் புகழ்ந்தான் அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா போட்டாச்சு, கலியுகம் இப்படித்தான் இருக்கும். எந்த யுகத்திலையும் உலகம் இப்படித்தான். ஏதோ கலியுகம் மட்டும் வச்சுக்க கூடாது.
இதையெல்லாம் பாரு ஞானேஸ்வரா, இதையெல்லாம் சாட்சியா உட்கார்ந்து பாரு. ஒரு மனிதன் இச்சைக்கு தன்னை ஆட்படுத்தி அந்த இச்சை தீர்ந்த உடனே இது நமக்கு அனாவசியமானது போல இருக்கு, எதுக்காக நம்ம இந்த காமியத்துக்கு ஆசைப்பட்டோம்னு நினைச்சு அவனுக்கு அவனே உபதேசம் மனசுக்குள்ள பண்ணிப்பான். ஆனா நாளையே அதே பொழுதுல அந்த இச்சை அந்த காமியம் அவன் கதவை தட்டும் பொழுது தனக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கிட்டானே, அவன் கதவை இழுத்து சாத்தி போ காமியமே போ இச்சைன்னு துரத்துவான்னு நினைக்கிறியா? கிடையாது. வாரி அள்ளி கொஞ்சம் கட்டி அணைச்சு அந்த காமியத்தை ஏத்து திரும்பியும் அந்த இச்சைக்குள்ள அவன் நுழைவான். எப்படிதான் இருப்பானுங்க, இப்படிதான் இருக்கும் உலகம். நாயை பத்தியா, அதுவும் அதே மாதிரி தான் பண்ணுது. புறாவை பத்தியா, அதுவும் அதே தான் செய்யுது. மனுஷனை பத்தியா, அதுவும் அதே தான் செய்யுது. ஞானேஸ்வரா, நீ சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பாரு, வேடிக்கை பாரு. எப்படி இருக்கு இந்த உலகம்ன்றத, எப்படி இருக்குன்னு இந்த உலகம்ன்றத பாரு. துவைத்தமா எல்லாத்தையும் பார்க்கறது வாஸ்துவத்தில் அப்படி தெரிஞ்சாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் சாக்ஷாத் அந்த வாசுதேவனான கிருஷ்ணன் அப்படின்றது உனக்கு புரிஞ்சிருச்சுனாப்பா ஞானேஸ்வரா, உன் மனசு சமாதானம் ஆயிடும். அதனால தாட்டியுகடா ஞானேஸ்வரா, தாட்டியுகடா ஞானேஸ்வரா, கதவை தர ஞானேஸ்வரா, கதவை தர. எப்படி அபங்கம். சுகசாகரிதாவ ஜால உஞ்ச நீச்ச காயத்யாலா आपना जैसे हावे देवे तैसेंची करावे ऐसा नटनाट्य केल स्थिरनागी एक पल एका पासुनी अनेक त्यातापना लोक शून्य साक्षित्वे समजावे वेद ओंकाराच्यानावे एके उंचपण केले गर अभिमाने गेले द्वैत ताकुण शांतिधरा थाटी उघडा ज्ञानेश्वरा தாட்டி உகடா ஞானேஸ்வரா. இந்த உபதேசத்துல தாட்டி உகடா ஞானேஸ்வரான்ற பொழுது ஏதோ ஞானேஸ்வர மாவளி மூடிட்டு உள்ள போன அந்த கதவை திறக்க சொல்றா இவன்னு நினைச்சிடக்கூடாது. இவ இப்ப முக்தாயி திறக்க சொல்ற கதவானது அந்த ஞான கதவை திறக்க சொல்றா. நீ ஞானேஸ்வரனாச்சே, அந்த ஞான கதவை திறந்து பாரு. வெளியில எல்லாரும் முதல்ல சொல்றா, முதல் இந்த அபங்கத்தினுடைய முதல் வரி வரிஜாலா பகவா ஜான அந்தரீவஸ்ய நாஹி மன. வெளியில எல்லாரும் காவி வஸ்திரம் கட்டிட்டு தன்னை சன்னியாசின்னு லோகத்துக்கு காமிச்சுக்கிறவர்கள் உண்டு. வெளியில நீ என்னதான் சந்நியாச வஸ்திரம் கட்டினாலும் நீ சன்னியாசியா? நீ சன்னியாசியா? உன் மனசுல எவ்வளவு அப்ப குப்பை, எவ்வளவு விஷயத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசை, எவ்வளவு துவேஷமான பார்வை, இவ்வளவு அழுக்க வச்சுட்டு வெளியில இருக்கிறவன் என்னதான் தன்னை சன்னியாசின்னு காட்டிக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாததுனால, எதன் பேரிலையும் கட்டுப்பாடு இல்லாததுனால, நியமம் இல்லாததுனால, நிஷ்டை இல்லாததுனால அவன் சன்னியாசி கிடையாது, அவன் ராஸ்கல் நம்பர் 1. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த சந்நியாசத்துவத்துக்கே அந்த சந்து மார்க்கத்துக்கே ஒரு இடுக்கானவன், அவனை பத்தி இங்க பேச்சு இல்லை அப்படின்றார். அதை பத்தி நான் இங்க சொல்ல வரல, அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஞானேஸ்வரா, முதல்ல நீ யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்றத பார்த்து உணர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பந்தங்கள்ல இருந்தும் உன்னை விடுவிச்சுக்கோ. எதன் பேர்லையும் பந்தப்படாத, யாருக்கிட்டையும் பந்தப்படாத. எல்லா பந்தங்கள்ல இருந்தும் உன்னை விடுவிச்சுட்டு, உனக்கு யாராவது விஷத்துவமான விஷயங்களை கொடுத்தாலும் அதை உன்னுடைய விவேகத்தால, உன்னுடைய கருணையினால முறியடிச்சு வெளியில வா.
முறியடிச்சு வெளியில வா. இந்த உலகமானது பலவிதமான அழுக்குகளை ஒவ்வொரு நேரமும் இந்த ஜீவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். அதில் ஆசை, பேராசை, பலவிதமான ஒரு கற்பனையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இவ்வளவையும் கொடுக்குது இல்லையா? இதெல்லாத்தையும் உரிச்சு தூக்கி போட்டுட்டு கதவை தர ஞானேஸ்வரா, தாடியுகடா ஞானேஸ்வரா, தாடியுகடா ஞானேஸ்வரா, संततोची जगी क्षमादया ज्याचे अंगी, लोगहम तानये मना जही विरक्त तोची जाना, इह परलोकी सुखी शुद्ध ज्ञान ज्याचे मुखी, मिथ्या कल्पना माहे सारा, ताटियुखडा ஞானேஸ்வரா, தாட்டியுகடா ஞானேஸ்வரா, தாட்டியுகடா ஞானேஸ்வரா. இந்த அபங்க உபதேசத்தில் சொல்றா முக்தாயி, ஒரு சாதுவானவனுக்கு கருணை அப்படின்றது உடுப்பா இருக்கும். அவனுடைய உடையே அதுதான். யாராவது ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும், தவறு செஞ்சவங்க ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை அடுத்த க்ஷணமே முன்னாடி வந்து நின்னா அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அவங்க கிட்ட இருந்து அப்படியே பகைமையை பாராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய மனசானது இது போல அகங்கார விஷயங்களுக்கு தோற்ற தூரத்தில் நம்ம வச்சுக்க கூடாது, தூக்கி போட்டுறணும். அப்படி இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலிருந்தும் இந்த பந்தங்களை அறுத்து விட்டுட்டு தான் இந்த வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் சரி, இந்த வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த ஒரு நிலையை எய்தின பொழுதும் சரி, அவங்களுக்கு எப்பையும் சமாதானமானது ஹிருதயத்தில் நிலையா இருக்கும். அவங்களுடைய உதடுகள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கும் அமிர்தமா இருக்கும். அதுதான் ஆன்மீக அனுபவம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஞானேஸ்வரா, எல்லா கற்பனையான விஷயங்களையும் விட்டுடு, பொய்யான விஷயங்களையும் விட்டுடு, எந்த பேதத்தையும் பார்க்காத, யாருக்கிட்டையும் கோபிச்சுக்காத. அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, த நாக் டு அன் எனிமி மஸ்ட் ஹாவ் அ நூக் அண்ட் கார்னர்னு சொல்லுறது உண்டு. அதாவது என்னென்னா, நம்ம யாராவது எதிரின்னு நினச்சி நம்ம யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீ அந்த ஒரு திருஷ்டியில் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, நூக் அண்ட் கார்னர், மூளைக்கு மூளை உனக்கு தென்படுறவர்கள்லாம் பல தோஷங்களோடு தென்பட ஆரம்பிச்சுடுவாங்களாம். அதனால் இது போல் எதையும் பார்க்காத, இதெல்லாம் அதுக்கு தகுந்த ஒரு விஷயமே கிடையாது, உன்னுடைய அவதார நோக்கமே இது கிடையாது. தாடி உகடா ஞானேஸ்வரா, கதவை தர ஞானேஸ்வரா அப்படின்னு பக்தி வைராக்கியபரமானது இந்த அபங்கங்கள் எல்லாமே. இந்த அபங்கங்கள் எல்லாமே பக்தி பயமானது, வைராக்கியபரமானது. அடுத்த அபங்கத்தில் சொல்கிறா, இந்த லோகத்தில் யாராவது நான் தான் சாது, எனக்கு பலவிதமான விஷய அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தன் நினச்சிட்டான் அப்படின்னா, இதெல்லாம் அவனுடைய விகாரங்களை காட்டுறது, அவனுடைய அறியாமையை காட்டுது. அவன் இன்னும் இந்த லோகத்தை பிரம்மமாக பார்க்கலன்னு தெரியுது. அதனால் இதெல்லாம் மாயையுடைய விளையாட்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாயையுடைய விளையாட்டு எப்போ ஒழிக்கப்படும்னா, சர்வமும் உனக்கு பிரம்மமயமாக தெரியும் பொழுது உனக்கு இந்த மாயையுடைய விளையாட்டு நின்று போயிடும். அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு கதவை தர ஞானேஸ்வரா, கதவை தர. தாட்டியுகடா ஞானேஸ்வரா, தாட்டியுகடா ஞானேஸ்வரா. நீ எங்கேயாவது நடந்து போகும் பொழுது உன் கையானது உன்னுடைய உடலில் வேறு பாகங்களை எங்கேயாவது அடிச்சிருச்சு அப்படின்னா நீ கோவப்படுவியா? அதே போல் உன்னுடைய நாக்கானது உன்னுடைய பற்களால் எங்கேயாவது கடிபட்டுருச்சுன்னா உன்னுடைய 32 பல்லையும் எடுத்து தூக்கி போட்டுருவியா? இதெல்லாம் பண்ணுவியா? அதே போல்
உன்னுடைய மனசானது எதனாவது ஒரு விஷயத்தால் பாதிக்கப்படும் பொழுது அது எதனால் பாதிக்கப்பட்டுச்சு, என்ன பந்தத்துவம் அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்றத கூர்ந்து கவனிச்சா அதை தூக்கி போடு. சகலமும் பிரம்மமாக இருக்குன்றத பாரு. உன்னுடைய பல்லானது நல்ல மிருதுவான விஷயங்களை மெல்றதுக்கான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும் பத்தாது, இரும்பாலான விஷயங்களையும் அது மெல்லணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான விஷயங்களை எல்லாம் தாண்டி தாண்டி வந்தாதான் அந்த உண்மத்த நிலையை நீ அடைய முடியும். அடைய வேண்டாமா? அதை அடையணும்னா தாட்டி யுக்கடா ஞானேஸ்வரா, தாட்டி யுக்கடா, நீ கதவை தர அப்படின்னு சொல்கிறான். எப்படி இதெல்லாம் அபங்கமாக நம்ம சொல்கிறோமே தவிர்த்து இதை அத்வைத பரமாகவோ துவைத்த பரமாகவோ விசிஷ்டாத்வைத பரமாகவோ அச்சிந்திய பேதாபேத பரமாகவோ நம்ம பார்க்கணுன்னு நினச்சா லாஸ் நமக்கு தான். எப்படி சத்வ ரஜஸ் தமஸ் இந்த முக்குணங்களும் ஒருவனுக்குள்ள இருக்கு, விகிதங்கள் தான் மாறுபடுது படுற மாதிரி இந்த எல்லா சித்தாந்தங்கள் ரீதியும் ஒருத்தனுக்குள்ள இருக்கு, விகிதங்கள் தான் மாறுபடுது. இந்த விகிதங்க மாற்றத்தோடு பார்க்காம முக்தாயி கொடுத்த இந்த உபதேசத்தை அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாதுவானவன் எதையெல்லாம் பின்பற்றணும் அப்படின்றத அவ்வளவு அழகாக கொடுக்குறான். அடுத்த அபங்கத்தில் முக்தாயி சொல்கிறா, மனசுக்குள்ளே எவ்வளவு அப்பக்குப்பையை வச்சுட்டு எங்கேயாவது மலைக்கு போகிறேன், மலைக்கு கீழே நான் ஒரு குடில் போட்டு வாழ்ந்துக்கிறேன், இல்லை நான் எங்கேயாவது வனாந்தரத்தில் போய் தனியாக இருக்கேன்னு நீ போய் இருக்கிற அப்படின்னா, அப்படி யாராவது ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவன் எப்படி யோகியாவான்? அப்படி போகக்கூடிய துறவரமானது இல்லை வாழற காலத்திலேயே ஒருத்தன் அப்படி போய் வாழறான் அப்படின்னா அது எப்படி ரினன்சியன்ட் லைஃபாக இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இது ஒரு உண்மையான உயர்ந்த ஆன்மீக நோக்கமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீ என்னதான் பெரிய மலை இல்லை கடல் இல்லை காடுன்னு எங்கேயாவது போய் வாழ்ந்தாலும் கதவுக்கு கதவு கதவுக்கு கதவு கதவுக்கு கதவு உன்னுடைய எல்லா இந்திரியங்களும் சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் பொழுது இந்த யோக மார்க்கத்தில் நீ போய் உனக்கு என்ன பயன்னு கேட்குறா முக்தாய். கன்னத்தில் பலார் 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 பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு இந்த உபதேசம் இல்லையா? அகப்புறமா உன்னை நீ இன்னும் தூய்மைப்படுத்திக்காத பொழுது புறத்துவத்தில் நீ எதையோ நாடி நாடி எங்கெங்கேயோ நீ உன்னை எப்படி காமிச்சிக்கிட்டாலும் என்ன பயன்? என்ன பயனப்பா? சில பேர் ஆசிரமங்களையே எங்கேயாவது, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், எங்கேயாவது பெரிய ஹிமாச்சலில் எங்கேயாவது ஒரு மலைக்கு கீழே ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அப்படியெல்லாம் ஏற்படுத்தி ஆசிரமத்தை கட்டுறாங்க இல்லையா? இதுக்கு முக்தாயுடைய இந்த அபங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணின இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் பிரவச்சனக்காரர்கள் இருக்கா. இதுலேயே நிறைய வித்தியாசமான பிரிவுகள் இருக்குது. அதில் ஒருத்தர் ரொம்ப அழகான வியாக்கியானம் கொடுத்துருக்கார். தனியாக இருக்கக்கூடிய மலையில் எங்கேயோ ஒரு ஆசிரமத்தை கட்டி நிம்மதி வேணுமா இங்கே வாங்க, அமைதி வேணுமா இங்கே வாங்க, மனசு கஷ்டப்பட வேணாமா இங்கே வாங்கன்னு கூப்பிட்றியே என் முட்டாளு. மலை பக்கம் போனால், காட்டு பக்கம் போனால், யாரும் நடமாட்டம் இல்லாத பக்கம் போனால் இந்த நிம்மதி அமைதி சத்தம் இல்லாத தன்மை இதெல்லாம் நேச்சுரலாக அதில் இருக்குடா. நீ என்னத்தை தனியாக பில்டிங் கட்டி அதுக்குள்ளே நான் உட்கார வச்சு கொடுக்குற அப்படின்னு கேள்வி கேட்குறா. முக்தாய் கேட்குறா, உன் மனசுக்குள்ள இதை நீ மாற்றத்தை கொண்டு வராம புற சூழ்நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து அது உன்னுடைய அக சூழ்நிலையில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினச்சா இது மிகப்பெரிய மனசிக்ஷான ஒரு அற்புதமான கிரந்தம் இருக்குது கௌடிய சம்பிரதாயத்தில். அந்த மனசிக்ஷாலையும் இதே விஷயத்தை தான் முதல் ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவார் அவர். எதுக்காகனா இது பலவாரியாக லாஜிக்காக சில பேர் சொல்கிறது உண்டு. புற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அகத்தில் மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு. கிஞ்சித், அதாவது கொஞ்சம் கூட நீ புற விஷயங்களை ஆதாரப்படுத்தி அக விஷயத்தை தூய்மைப்படுத்த முற்படுற, அதில் கொஞ்சமாவது புற விஷயத்துடைய ஈடுபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ அகத்தில் காண்ற அந்த சமாதானமானது,
அந்த யோக மார்க்கமானது, அந்த நிம்மதியானது வெறுமனே காணல் நீர் போல கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். அஷ்டாங்க யோகத்தினுடைய அவதி இவ்வளவுதான். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்? சகலத்திலையும் பகவான் கிருஷ்ணன் தான் வியாபிச்சிருக்கான்றதை புரிஞ்சுக்காம எந்த இதை பண்ணாலும், எவ்வளவு யோகா அபியாசங்களை பண்ணினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தாடியுகடா ஞானேஸ்வரான்னு வைராக்கியபரமாக சொல்லக்கூடிய முக்தாயுடைய இந்த அபங்கங்கள் இப்படி இருக்கு. இதே முக்தாயி பின்னாடி நிறைய அபங்கங்கள் பாடுறா பாண்டுரங்கனை நினச்சி. அந்த அபங்கங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது பக்திபரமாக எல்லாம் இருக்கு. இதுலேயே ஒரு அபங்கத்தில் பாடுறா, அவகி சாதனே ஹாட்டவட்டி மோளே மிலத்தனாகி ஹாட்டி சுத்த ஜாச்சா பாவ தியால தூர நகி தேவ आपना जैसे हावे अवगे अनुमानो निज्ञावे ऐसे खेले सद्गुरु नादे बापर कुमा देवी कांते कोणी कोणा सीसी कवावे सार सार सोदु निज्ञावे तुमि तरुणी विश्वतारा ताटियुगडा ஞானேஸ்வரா. இவ்வளவு அபங்கத்துக்கும் சிரசு போல இருக்கு இந்த அபங்கம். ஞானேஸ்வரருக்கு சொல்றா முக்தாபாய், எல்லா ஆன்மீக அறிவும் எல்லா ஆன்மீக பாதையும் ஞானேஸ்வரா உன் கையில தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் தான் அது இருக்கு. இதை எங்கேயாவது ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது, சந்தையில் போய் வாங்க முடியாது. இதுக்கு யாரும் ஒரு விலை கொடுக்க முடியாது. இந்த புக்கு படித்ததுனால எனக்கு ஆன்மீக அறிவு வந்தது, இந்த உபன்யாசம் கேட்டதுனால எனக்கு ஆன்மீக அறிவு வந்தது அப்படின்னு எதையோ நீ விலை கொடுத்தோ இல்லை புற விஷயங்கள்ல இருந்தோ இது வாங்க முடியாதுப்பா. அப்போ எதுக்கு இந்த உபன்யாசம்னு கேட்டுடக்கூடாது, எதுக்கு இந்த ஹரிக்கத்தன்னு கேட்டுடக்கூடாது, எதுக்கு காலக்ஷேபம் பண்ணுறாங்க அதை ஏன் கேட்கணும்னு கேட்டுடக்கூடாது. இதெல்லாம் ஒரு வியாஜம் தானா? ஆனால் அந்த வியாஜம் கூட உன்னுடைய அகக்கண்ணை திறக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? உண்மையான பக்தியில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த பகவானானவர் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சுத்த ஜாச்சா பாவ தியாலா தூர நாகி தேவ. உன்னுடைய பாவமானது சுத்தமாக இருக்கும் பொழுது பகவான் தூரத்தில் இல்லை, உன் பக்கத்திலே இருக்கார். அப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுபடியே நடக்கும். நீ உனக்கு என்ன நினைக்கிறியோ அது நீ எல்லாத்துக்கும் முதல்ல நினை. உன்னை நீ எப்படி உயர்த்திக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ எல்லாத்துக்கும் நினை. இந்த உன்னதமான பாடத்தை சத்குருநாதர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சத்குருநாதர் யாரு அப்படின்னா அந்த ரக்குமாயி தேவியினுடைய பிரியநாதன் விட்டலன். அப்படி சத்குருநாதர் இந்த விட்டல ரக்குமாயி கொடுத்த உபதேசம் என்ன அப்படின்னா, யாருப்பா உண்மையிலேயே இந்த உலகத்தை வழிநடத்த முடியும், யாரு குரு அப்படின்னு சொல்றார். யார் ஒருத்த நல்ல விவேகியா பக்தி பாவத்தோட இருக்கானோ அவன் கண்டிப்பா ஒரு நல்ல குரு. விஷயங்களை எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியணும். எந்த விஷயம் இதனுடைய ஆழம் எப்படின்ற அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த விவேகத்துவம் யாருக்கு இருக்கோ அவன் ஒரு நல்ல குரு. அதனால ஞானேஸ்வரா, இந்த பவசாகரத்திலிருந்து நீ தாண்டி வந்துட்ட, நீ உன்னத நிலையில இருக்க. ஒரு நல்ல யோகியானவன் மற்றவர்களையும் அந்த சாகரத்தை தாண்ட வச்சு அந்த உன்னத நிலையை அடைய வைக்கணும் இல்லையா? அதனால அதை நீ செய்ப்பா. தாட்டியுகடா ஞானேஸ்வரா, தாட்டியுகடா ஞானேஸ்வரா அப்படின்னு முக்தாயி இவ்வளவு விஷயங்களும் பேசினதுக்கு அப்புறம் ஞானேஸ்வரம் அவளி கதவை திறந்து வெளியில வந்தார். முக்தாயியை கட்டி அணைச்சு ஆலிங்கனம் செஞ்சு 2 பேரும் மாத்தி மாத்தி அழுதுக்கிறாங்க. இப்ப சொல்றான் முக்தாய், அண்ணா
உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுன்னா, நம்மளுடைய அவதார நோக்கம் என்னன்றதும் ஒரு காரியம் இருக்கே, அதுக்கான காரணம் இருக்கே, அதை நினச்சி நடந்துக்கோண்ணா. சரி முக்தாயி, நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அழகாக சம்பாஷணை பண்ணிக்கிறார். युगे 28 विटेवरी उभा, वामांगी रखुमाई दिस दिव्य शोभा. पुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा, चरणी वाहे भीमा उद्धरी जगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. तुळशी माळा गळा कर ठेवून कटी, कासे पीतांबर कस्तुरी ललाटी. देव सुरवर नित येती भेटी, गरुड हनुमंत पुढे उभे राहती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. धन्य वेणुनाद अनुक्षेत्र पाळा, सुवर्णाची कमळे वनमाळा गळा. राई रखुमाबाई राणी या सकळा, ओवाळी ती राजा विठोबा सावळा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. ओवाळू वारत्या कुरवंड्या येती, चंद्रभागे माझी सोडून या देती. दिंड्या पताका वैष्णव नाचती, पंढरीचा महिमा वर्णावा किती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव. आषाढी कार्तिकी भक्त जन येती, चंद्रभागे माझी स्नान जे करती. दर्शन हेळा मात्रे तया होय मुक्ती, केशवासी नामदेव भावे वाळीती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा. रखुमाई वल्लभा, राईच्या वल्लभा, पावे जीवलगा. जय देव जय देव.